இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாம் இப்போது 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2 என்ற பகுதியில் திருக்குறளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவர் பெருநாவலர், முதல் பாவலர், பொய்யில் புலவர், நாயனார், சென்னா போதார் என்ற சிறப்பு பெயர்களால் வழங்கப்படுகிறார். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, இது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் உலக மொழிகள் அனைத்திலும் இந்நூலானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பால் பகுப்புகளை கொண்டது. இதில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும், பொருள்பால் 70 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் என மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது. அறத்துப்பாலானது பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற 4 இயல்களை உள்ளடக்கியது. பொருள்பாலானது அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்ற 3 இயல்களை உள்ளடக்கியது. இன்பத்துப்பாலானது களவியல், கற்பியல் என 2 இயல்களை உள்ளடக்கியது. திருக்குறள் 133 அதிகாரங்களையும், அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளானது முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியில் அழுக்காராமையில் 2 குறள்களும், புறங்கூறாமையில் 2 குறள்களும், அருளுடைமையில் 2 குறள்களும், வாய்மையில் 3 குறள்களும், இறைமாட்சியில் குறள் 1 ஆக 10 குறள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஔவையார் கடுகை விட சிறியது அணு, அதன் நடுவே துளை போட்டு அத்துளையினுள் 7 கடல்களின் நீரையும் புகுத்தி குறுகிய பின் எவ்வாறு இருக்குமோ அது போலாம் திருக்குறள். அத்தகைய குறள் படைத்த திருவள்ளுவ பெருமானை வாழ்த்தி வணங்குவோம் என்று ஔவையார் திருக்குறளின் பெருமையை போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இல்லை என்பர். அத்தகைய பெருமிதம் உள்ள திருக்குறளை படிப்போமா? மாணவ செல்வங்களே, குறள் எண் 161 அழுக்காராமை. ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றார். அவரை பார்க்க மக்கள் கூட்டமாக போகிறாங்க. அவருடைய புகழ் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது. உடனே இந்த செய்தி அரசருக்கு தெரிஞ்சிருச்சு.
அரசனுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சரியான பொறாமை வந்துருச்சு. என்னடா இது, நம்ம இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன், போர் வீரன், நம்மளுக்கு சேவகம் செய்ய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளை விட அவர் என்ன அவரை புகழ் வாய்ந்தவங்க, அவரை பார்க்க மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே அப்படின்னு அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன அமைச்சா, இப்படி அவர் என்ன அவ்வளோ பெரியவரா அப்படின்னு. உடனே அமைச்சர் அதற்கு, அரசே நம்ம நேரடியாக போய் அந்த முனிவரை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்குவோன்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் முனிவரை பார்க்க போகிறாங்க. போயிட்டு முனிவருக்கு வணக்கம் செலுத்துகிறாங்க. முனிவரும் அவங்கள அன்பாக வரவேற்கிறார். முனிவர்கிட்ட இந்த அரசர் கேட்குறாரு, முனிவரே எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன், என்னையை விட நீங்கள் எதில் உயர்ந்தவர்? உங்களை பார்க்க மக்கள் இப்படி அலமோதுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முனிவர் சிரிச்சுக்கிட்டு, அந்த வானத்தில் தெரியுதே அது என்ன அரசரே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அரசர், அது நிலா அப்படின்னு சொல்கிறார். உடனே முனிவர் அங்கே கீழே மலர்ந்துள்ள அந்த மலரை பார்த்து, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன, அது ரோஜா மலர் அப்படின்னு அந்த அரசர் சொன்னார். உடனே அந்த முனிவர் அந்த நிலாவை பார்த்து, அந்த நிலா என்னைக்காவது இந்த மலர் மாதிரி வாசனை தரணும்னு நினச்சிருக்குதா அப்படின்னு அரசரை பார்த்து கேட்குறார். இந்த ரோஜா என்னைக்காவது இந்த நிலாவை போல் ஒளி கொடுக்கணும்னு நினச்சிருக்குதா அப்படின்னும் கேட்குறாரு. அவங்க தனி திறமையில் அவங்கவுங்க வல்லவங்க. ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி திறமைகள் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு இல்லையா? நீங்கள் வாள் எடுத்து போர் தொடுப்பீங்க, அந்த மாதிரி என்னால் முடியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு வகையான தனித்திறமைகள் இருக்குது. அந்த தனித்திறமைகளை நம்ம போற்றி நம்ம பாதுகாக்கணும், பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இதுக்கு தான் வள்ளுவர் பெருந்தகை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்று சொல்கிறார். ஆமாங்க, நாம் பிறரோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா நமக்குள்ள பொறாமை தாங்க ஏற்படும். தனக்குத்தானே ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு நாமே நம்ம வளர்த்து கொள்ளலாம் நம்முடைய திறமையை. குறள் எண் 169. அதிகாரம் அழுக்காராமை. ஒரு நாள் ஒரு 10 மனிதர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து இறைவனை வேண்டி தவம் செய்தார்கள். தமக்கு வரம் வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டி கடும் தவம் செய்தார்கள். கடவுள் அவர்கள் முன்னாடி தோன்றினார். அவங்கள்ட்ட கடவுள் கேட்டார், உங்களுக்கு என்ன வரம் வேணும், எதற்காக தவம் செய்கிறீங்க, என்ன வரம் வேணும் சொல்லுங்கள், நான் தர்றேன்னு சொன்னார். கடவுள்கிட்ட அந்த 10 பேரில் 9 பேர் மட்டும் கடவுள்கிட்ட கேட்டாங்க, எனக்கு வற்றாத செல்வம் வேணும், எங்களுக்கு வற்றாத செல்வம் வேணும், பெரிய பதவிகள் வேணும், புகழ் வேணும், எங்களுக்கு பேரழகு வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டாங்க. கடவுளும் அப்படியே ஆக கடவுது, நான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு வற்றாத செல்வத்தையும் பெரிய பதவிகளையும் புகழையும் பேரழகையும் அவர் தந்தார். ஆனால் அந்த 10வது நபர் இறைவன்கிட்ட எனக்கு மன நிம்மதியையும் போதும் என்ற மன நிறைவையும் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அவர் வேண்டுறாரு. உடனே அந்த 9 பேரும் அந்த 10வது நபரை பார்த்து சிரிக்கிறாங்க, கடுமையாக கேலி பண்ணுறாங்க. நாங்களும் அதைத்தானே கேட்டோம், விரும்பியது கிடைத்து விட்டாதான் மனநிறைவு தானாக வந்துருமே அப்படின்னு அந்த 10வது நபரை பார்த்து 9 நபரும் சொல்கிறாங்க. உடனே இறைவன் அந்த 9 நபர்களையும் பார்த்து, நீங்கள் கேட்டதெல்லாம் நான் தந்துட்டேன்ல, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, நீங்கள் கிளம்புங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு அந்த 9 நபரையும் பார்த்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த 10வது நபரை பார்த்து, நான் கொஞ்ச நேரம் நீ காத்துரு, உன்னிட்ட நான் தனியாக பேசணும், நான் கொஞ்சம் எனக்காக நீ காத்திருக்கணும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த 10வது நபருக்கோ மிகப்பெரிய மகிழ்ச்சி.
ரொம்ப ஆனந்தமாக இருக்கார். ஆனால் அந்த 9 நபரும் இந்த 10வது நபரை பார்த்து, என்னடா இது, என்ன கடவுள் அவர்கிட்ட பேச போகிறாரு, நமக்கு கொடுக்காத வரத்தை எதுவும் கொடுத்துருவாரோ, என்ன தான் தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு என்ன தான் தரப்போகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு கிடைத்த அந்த செல்வங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த மன நிறைவும் இல்லாத வகையில் அந்த 10வது நபர் மேலே அவங்களுக்குள்ளேயே பேசி மனம் வெதும்புகிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு அதை எல்லாம் மறந்துட்டு 10வது நபர் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 10வது நபர் மேலேயும் பொறாமையும் அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன தான் பேச போகிறாரு, கடவுளை என்ன தான் பேச போகிறாரு அவர்கிட்ட, அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த 10வது நபரோ கடவுள் நம்மிடம் தனியாக பேச போகிறாரா அப்படிங்கிற மன நிம்மதியும் இதுவே நமக்கு போதுங்கிற மன நிறைவும் வந்துருச்சு. அந்த 9 பேரும் அந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் என்ன நடக்க போதோ தெரியலையே, இறைவன் என்ன தான் பேச போகிறாரோ, இறைவன் என்ன தான் அப்படி வரம் கொடுக்க போகிறாரோ, நமக்கு கொடுக்காத வரம் அந்த 10வது நபருக்கு கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி மனத்தை குழம்பிக்கிட்டு அவங்க அந்த 10வது நபர் மேலேயும் பொறாமையை கொண்டுக்கிட்டு அப்படியே நிம்மதி இல்லாமல் அந்த இடத்த விட்டு போகாமல் அப்படியே புலம்பிக்கிட்டே அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த 10வது நபரோ அமைதியாக மன நிம்மதியாக நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மன நிம்மதியும் மன நிறைவும் இதுவே நமக்கு போதும், இந்த நிம்மதியே நம்ம வாழ்நாளுக்கு போதும் அப்படிங்கிற மன நிறைவோட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அவர் இருந்தார். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம் எண்ணங்களே நம்மை வாழ வைக்கக்கூடியது. நாம் 10வது மனிதனாக இருக்கிறோமா அல்லது 10வது என்ற மனிதனாக இருக்கிறோமா என்பதை நாம் முதல்ல முடிவு செய்யணும். பொறாமை உடையவனிடத்தில் செல்வமும் நல்ல உள்ளம் இருக்கிற இடத்துல வறுமையும் வந்தால் அவை ஆராயப்பட வேண்டியவை என்பதை தான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலம் நமக்கு விளக்குகிறாரு. பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு இந்த குறள் மூலம் தெளிவுபடுத்துகிறார். எனவே பொறாமை குணத்தவனிடம் செல்வம் இருந்தாலும் அது சிறுமையே, நல்லவர்களிடத்தில் வறுமை இருந்தாலும் அது பெருமையே. குறள் எண் 184. அதிகாரம் புறங்கூறாமை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சிங்கம்தான் அந்த காட்டுக்கே ராஜாவான். திடீர்னு அந்த சிங்கத்துக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டுச்சு. உடனே எல்லா விலங்குகளும் வந்து சிங்கத்தை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. சிங்கத்துக்கு சேவகம் செய்யணும்னே ஒரு ஓநாய் ஒன்று சிங்கத்துக்கு பக்கத்திலேயே இருந்து சிங்கத்தை கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு. சிங்கத்துக்கு ஒரு நரியோட சண்டை, ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை. சிங்கத்துக்கு உடம்பு சரியாக போன நேரம் பார்த்து அந்த நரி பக்கத்து காட்டுக்கு போயிருந்துச்சு. நரிக்கு மட்டும் தெரியவே தெரியாது சிங்கத்துக்கு உடல்நல சரியில்லைன்னு. எல்லா விலங்குகளும் பார்த்துட்டு போச்சு, நரி மட்டும் வரலை. இதை பயன்படுத்தி ஓநாய் சிங்கத்திட்ட போய், சிங்கராஜா இந்த நரிக்கு பாருங்களேன் எவ்வளவு திமுரு, நீங்கள் காட்டுக்கே ராஜா, உங்களை உடம்பு சரியில்லை, உங்களுக்கு கூட நலம் விசாரிக்கலை, எவ்வளவு திமுரு பாருங்களேன் அப்படின்னு கோல் சொல்லி வச்சிருந்துச்சு. சிங்கத்துக்கு கடுமையான கோபம் அந்த நரி மேலே, வரட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நரியும் ஒரு நாள் பக்கத்து காட்டிலேருந்து தான் சொந்த காட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. அப்போ சிங்கத்துக்கு ரொம்ப முடியலையேன்னு கேள்விப்பட்டு சிங்கத்தை பார்க்க இந்த நரி வந்துச்சு.
உடனே ஓனாய் போய் சிங்கத்திட்ட நரி வருது ராஜா, பார்த்துக்கங்க, எனக்கு ரொம்ப துமுறு, இப்போ தான் அந்த நரி வருது உங்களை பார்க்கன்னு சொன்னுச்சு. உடனே சிங்கம் வரட்டு வரட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிருச்சு ஓனாயிட்ட. நரி வந்துச்சு, சிங்கத்தை பார்த்து ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சிச்சு. உனக்கு எவ்வளவு திமுரு, நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நான் தளர்ந்துட்டேன்னு சொன்னோடனே நீ வந்து பார்க்கக்கூட உனக்கு முடியலை அப்படித்தானே அப்படின்னு நரிகிட்ட சிங்கம் கோவப்பட்டுச்சு. நரிக்கு புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஓனாயோட வேலை தான், ஏதோ சிங்கத்திட்ட சொல்லி வச்சுருக்கு நம்மளை பற்றி அப்படின்னு நரி தந்திரம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நரி சொன்னிச்சு, ராஜா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவொன்னு தான் நான் பக்கத்து காட்டில் போயிட்டு உங்களுக்கு உடம்பு நல்லா போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு மருத்துவரை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னிச்சு. உடனே சிங்கம், அப்படியா, என்னாச்சு, என்ன சொன்னாங்க மருத்துவர்னு கேட்டுச்சு. உடனே நரி சொன்னிச்சு, ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு ஓனாயோட தோலை நீங்கள் போத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொன்னிச்சு. உடனே சிங்கம் அந்த ஓனாயை சாகடிச்சு அந்த தோலை எடுத்து போத்துச்சான். அந்த ஓனாய் செத்து போயிடுச்சு. அதாங்க, ஒருவர் முன்னிலையில் அவருடைய குறைகளை பிறரிடம் சொன்னாலும் அவர் நேரில் இல்லாத போது அவரை இகழ்ந்து பேசக்கூடாது என்பதை தான் வள்ளுவர் பெருந்தகை கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என கூறுகிறார். புறங்கூறினால் அழிவு ஏற்படும், பிறர் நலம் பேசுவதே நமக்கு மகிழ்வு ஏற்படும். இதனை தான் வள்ளுவர் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. இதைத்தான் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல் என வள்ளுவர் கூறுகிறார். குறள் எண் 190. அதிகாரம் புறங்கூறாமை. பண்டைய தமிழகத்தில் வில்லிபுத்தூரார் என்ற ஒரு சிறந்த கவிஞர் வாழ்ந்து வந்தார். பரபதி ஆட்கொண்டான் என்ற குறுநில மன்னன் இவரோட கவி திறமையை நினைத்து இவரை தன்னுடைய அரசவை கவிஞராக இருக்குமாறு வேண்டிக்கிட்டார். அதனால் வில்லிபுத்தூராரும் பரபதி ஆட்கொண்டானோட அவையில் அரசவை கவிஞராக இருந்தார். அந்த மன்னனோட வேண்டுதலுக்கு இணங்க வில்லி பாரதம் என்ற நூலையும் இவர் இயற்றினார். அந்த மன்னன் இவரை கவி மற்ற புலவர்கள் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த கவியை சோதிக்கக்கூடிய தலைமை புலவராகவும் இவருக்கு பதவி கொடுத்து இவர் வச்சிருந்தார். வில்லிபுத்தூராருக்கு கவி திறமை அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அதே அளவு இவருக்கு செருக்கும் இருந்துச்சு, கருணையே இல்லாமல் இருந்தார். மன்னரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற வர்றவங்க கவிதையெல்லாம் இவர் என்ன செய்வாருன்னா சோதிப்பார். அப்படி சோதிக்கும் போது அந்த கவியில் குற்றம் இருந்தால் உடனே அவங்களோட காதை அறுத்துருவார். அதனாலேயே இவருக்கு காதை அறுக்கிற வில்லிபுத்தூரார்னு பேர் இருந்துச்சு. ஒரு நாள் அருணகிரிநாதர் இந்த அரசவைக்கு வர்றாரு. இவருக்கும் வில்லிபுத்தூராருக்கும் இடையில் போட்டி நடக்குது, அதாவது கவி போட்டி. இந்த கவிதை போட்டியில் வில்லிபுத்தூரார் தோல்வி அடைந்துடுறாரு, அருணகிரிநாதர் வெற்றி அடைந்துடுறாரு. உடனே அவையில் இருந்த மற்ற புலவர்கள்லாம் போச்சு, வில்லிபுத்தூராருக்கு காது போச்சு, வில்லிபுத்தூராருக்கு காது போச்சு அப்படின்னு சிரித்து ஏளனம் செய்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. அருணகிரிநாதர் உடனே வில்லிபுத்தூராருடைய காதை தடவி, இன்று முதல் இது என்னுடைய காது, இந்த காதை நீங்கள் பத்திரமா பேணி பாதுகாத்துக்கு, இனி யாரையும் காதை அறுக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். வில்லிபுத்தூராரும் அன்று முதல் யாரையுடைய காதையும் அறுக்கிறதில்ல, அவர் மாற்றிக்கிட்டாரு தன்னைய. பிறரது குற்றத்தை காண்பது போல் தன் குற்றத்தை ஒருவன் காண நேர்ந்தால் அவரது உயிருக்கு தீங்கு நேராது என்பதை தான் வள்ளுவர்
ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு என்ற குறள் வழி நமக்கு விளக்குகிறார். பிறருடைய குற்றத்தை பார்த்தா நமக்கு துன்பம்தான் ஏற்படும். நம் குற்றத்தை நாம் உணர்ந்தால் நமக்கு உயர்வு தான் ஏற்படும். அதை தான் இந்த திருக்குறளில் வள்ளுவர் பெருந்தகை பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என்பதனை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு என்று விளக்குகிறார். குறள் எண் 241. அதிகாரம் அருளுடைமை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயி நிறைய மாடுகளை வளர்த்து வந்தார். அந்த மாடுகள் மூலம் வரக்கூடிய செல்வத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டினார். அவங்க 2 பேரையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். அந்த பசங்களும் நல்ல பண்புள்ளவர்களாக வளர்ந்து வந்தாங்க. வீட்டில் உள்ள அந்த மாடுகள்கிட்ட ரொம்ப பிரியமாக பாசமாக நடந்துக்குவாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் ஒரு மாலை நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த 2 பசங்களும் கேட்குறாங்க. அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு, நம்ம பண்ணையில் இருக்க மாடுகளில் சில மாடுங்க வயசாயிருச்சு, அதனால் அந்த மாடுங்களை நம்ம சந்தையில் கொண்டு போய் விற்றுருவோம், இன்னமே அது சரியாக நம்மளுக்கு பால் கறக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை இந்த 2 பசங்களும் கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு 2 பேருக்கும் வருத்தமாகிருச்சு. அவங்க 2 பேரும் அப்பாட்ட போய் கேட்குறாங்க, ஏன்பா நமக்கு வயசாயிருச்சுன்னா நம்ம எதற்குமே பயன்பட மாட்டோமான்னு கேட்குறாங்க. உடனே அதற்கு அப்பா, ஆமாம்மா, நிற்க முடியாது, வயசாயிருச்சுன்னா நடக்க முடியாது, கால்கள்லாம் தள்ளாடும், கைகள்லாம் நடுங்கும் இல்லையா, எனவே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. உடனே அந்த பசங்க கேட்குறாங்க, அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளை யார் காப்பாற்றுவாங்க? உடனே அப்பா அதற்கு, யார் காப்பாற்றுறது? நம்ம வளர்ச்சிக்கு யார் காரணமாக இருந்தாங்க? நம்ம பெற்றவங்க தானே நம்மளை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க, அப்போ நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும். உடனே அந்த பசங்க கேட்டாங்க, ஏன்பா நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா நம்ம ஆனதுக்கு யார் வளர்ச்சிக்கு காரணம்? நம்ம வளர்ச்சிக்கு காரணம் அந்த மாடுக தானேப்பா. அப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சுல, அப்போ அவங்கள யார் காப்பாற்றுறது? அவங்கள ஏன்பா நம்ம போய் விற்கணும்? அவங்கள நம்ம தானேப்பா காப்பாற்றணும்னு சொன்னாங்க. ஏப்பா நம்ம வளர்ச்சிக்கு காரணமானவங்க அவங்க தானே, அவங்கள நம்ம நேசிக்காமல் நம்ம போய் விற்கலாமான்னு கேட்டாங்க. அப்பாவுக்கு உடனே அதை கேட்ட உடனே சம்மட்டி வச்சு அடித்த மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப இதாகிடுச்சு, வருத்தமாக போயிடுச்சு. உடனே அப்பா மிகவும் வருத்தப்பட்டு அந்த மாடுக இயல்பாக இறக்குற வரைக்கும் அதுகளை கவனித்து அதுகளை பராமரித்து வாழ்ந்து வந்தார். எனவே உயிர்களிடத்தில் அருள் காட்டி வரக்கூடிய செல்வம் தான் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம். பொருளாகிய இந்த செல்வம் கீழோரிடத்திலும் உண்டு. இதை தான் திருவள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று கூறுகிறார். வெறும் பொருட்செல்வம் வறுமையை தான் தரும், பொருளின்றி வரக்கூடிய அருட்செல்வம் செழுமையை தரும். எனவே அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தாரிடத்திலும் உள்ளது. இதைத்தான் திருவள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று கூறுகிறார். குறள் எண் 250. அதிகாரம் அருளுடைமை. திருமலை ராயன்பட்டினம் என்ற ஊர் இருந்துச்சு. தஞ்சை மாவட்டத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் திருமலை ராயன்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசன் தமிழின் மீது தனியாத ஆர்வம் கொண்டிருந்தான். அதனால் தன்னுடைய அவையில் 64 புலவர்களுக்கு இடம் கொடுத்து அவன் கவனித்து வந்தான். இவங்களில் தலைமை புலவர் யாருன்னு பார்த்தா அதிமதுர கவிராயர். இவர் தான் தலைமை புலவர் இருந்தார். இந்த புலவர்கள் 64 பேருக்கும் தண்டிகை புலவர்னு பேர் இருந்தது. இவங்க தன்னை மிஞ்ச யாருமே இல்லை அப்படிங்கிற செருக்கு ஆணவத்தோடையே இருந்தாங்க. அரசரை பார்த்து பரிசு வாங்கலான்னு வரக்கூடிய ஏழை எளிய புலவர்களை இவங்க ஏளனம் செய்கிறது, கேலி செய்கிறது, இது மாதிரியே இருந்து வந்தாங்க.
இது இந்த ஏழை எளிய புலவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இது காளமேக புலவருக்கு இந்த செய்தி கிடைச்சிச்சு. காளமேக புலவர் இவங்களுடைய செருக்கை எப்படி அடக்கிறது, இந்த அதிமதுர கவிராயருடைய இந்த தவறை எப்படி சுட்டி காட்டி இவங்களோட ஆணவத்தையெல்லாம் அடக்கிறதுன்னு யோசித்து இவர் திருமலராயன்பட்டிக்கு வர்றாரு. அவ்வாறு சாலையில் வந்துக்கிட்டு இருக்க போகும்போது அதிமதுர கவிராயர் இருக்கார் இல்லையா, அவர் பல்லக்கில் வர்றாரு. பல்லக்கை தூக்கிக்கிட்டு வர்றாங்க. பல்லக்கில் அதிமதுர கவிராயர் இருக்கார். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து வணக்கம் சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க. எல்லாரும் இப்படி வாழ்த்திக்கிட்டு இருக்கும்போது இதை பார்க்குறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா காளமேக புலவர். ஆனால் அவர் வாயே திறக்கலை. வாயை மூடிக்கிட்டு அமைதியாக நின்றார். அந்த பல்லுக்கு போகிற வரைக்கும் அமைதியாக நின்றார். இதை ஒரு சேவகன் பார்த்துட்டு போய் யார்கிட்ட போய் சொல்கிறான், அதிமதுர கவிராயர்கிட்ட போய், இங்கே பாருங்கள், இப்படி ஒருத்தர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லலை, எதுவும் பண்ணலை, அவர் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னான். உடனே அதிமதுர கவிராயர் போய் அரசர்கிட்ட காளமேக புலவரை பற்றி கோல் சொல்லி விட்டுட்டாரு. உடனே அரசன் காளமேக புலவரை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய படையில் உள்ள சேவகர்களை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சேவகர்கள் வந்து கூட்டிகிட்டு வர அரசவைக்கு காளமேக புலவர் வர்றாரு. வந்த காளமேக புலவர் அரசரை வாழ்த்துறாரு, வணங்குறாரு. ஆனால் அரசன் எதுவுமே சொல்லாமல், அவருடைய வாழ்த்தை கூட ஏற்றுக்காமல், அவருக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இருக்கை கூட தராமல் அவரை ஏளனம் செய்கிறான். இதெல்லாம் அதிமதுர கவிராயருடைய வேலை தான். அவருடைய பேச்சைத்தான் இந்த அரசன் கேட்குறான். இதுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணுமேன்னு இவர் யோசித்தார். உடனே கண்ணை மூடி கலைவாணியை வணங்குறாரு. எனக்கு ஒரு இருக்கை வேணும்னு கேட்குறாரு. அப்படி கண்ணை மூடி வணங்கின உடனே இவருடைய அரசரோட இருக்கை இருக்கு இல்லையா, அந்த இருக்கை கொஞ்சம் பெருசாக நீண்டுக்கிட்டே போச்சு. உடனே காளமேக புலவர் அரசருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. இதை பார்த்த அனைத்து தண்டிகை புலவரும் பயந்து நடுங்கினாங்க. அரசனும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். ஆனாலும் இவன் அரசன் என்ன செஞ்சார்னா, காளமேக புலவருக்கும் அதிமதுர கவிராயருக்கும் போட்டி வைக்க போகிறதா சொன்னான். இவருக்கு அரசனுக்கு நம்பிக்கை, எப்படியாவது 64 புலவர்களோட உதவியோட அதிமதுர கவிராயர் அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. போட்டி நடைபெற தொடங்குச்சு. இவர் அதிமதுர கவிராயர் பாடினார். இவர் யமகண்டங்கிற பகுதியில் இருந்து காளமேக புலவரும் பாடினார். ஆனாலும் அதிமதுர கவிராயரால் காளமேக புலவருக்கு ஈடு கொடுத்து பாட முடியல. அதிமதுர கவிராயர் தன்னுடைய தோல்வியை ஒத்திக்கிட்டார். காளமேக புலவர் பாடல் பாடி வெற்றி பெற்றார். எனவே அப்பொழுதுதான் அரசனும் தன் தவறை உணர்ந்தான். அதிமதுர கவிராயரும் தான் செய்த தவற்றை பிழையை எண்ணி வருந்தி காளமேக புலவரிடம் மன்னிப்பு கேட்டு இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு அவர் வருந்தி சொல்கிறாரு. எவன் ஒருத்தன் தன்னையை விட எளியவரை தான் வருந்த செய்கிறானோ அப்போது தன்னை விட வலியவருடைய முன்னாடி அஞ்சி நடுங்கி நிற்கக்கூடிய நிலைமையை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் அருளுடைமை என்ற திருக்குறள் வழியாக வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்று கூறுகிறார். எனவே வறியவரிடம் அடக்கம் கொள்வோம், தன்னை விட வலியவரிடம் அடக்கம் கொள்வோம், தன்னை விட மெலியவரிடம் அன்பு செய்வோம். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தால் இந்த உண்மை புரியும். இதைத்தான் நம் வள்ளுவ பெருந்தகை வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என கூறுகிறார். குறள் 291 அதிகாரம் வாய்மை. ஒரு ஊரில் ஒரு சிறுவன் ஒருத்தன் இருந்தான். அவன்
ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக பக்கத்தில் மலையடி வாரத்து பக்கத்தில் ஒரு காட்டுக்கு அவன் போவான். அந்த காட்டில் ஒரு புலி இருக்கிறது இவனுக்கு தெரியும். இவன் யோசித்தான், நம்ம புலி வர்ற மாதிரி ஊர் மக்களை ஏமாத்தினா என்ன, புலி வந்துருச்சுன்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்தினா என்னன்னு யோசிச்சு புலி வந்துடுது, புலி வந்துருச்சுன்னு கத்துனான். அப்போ புலி வந்துருச்சுன்னு அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஊர் மக்கள்லாம் தன்னுடைய வேலைகளையெல்லாம் விட்டுட்டு அங்கங்கே இருந்தவங்க கம்பை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தவுடனே எங்கடா புலின்னு கேட்க இவன் சிரித்தான். எங்கடா புலி, நீனா புலி வருதுன்னு கத்துன, இப்போ என்னென்னா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறியேன்னு கேட்டவுடனே நான் சும்மா தானே சொன்னேன், உங்களை நான் ஏமாத்துறதுக்காக சும்மா தானேன்னு சொன்னேன்னு சொன்னவுடனே அந்த ஊர் மக்கள்லாம் இதெல்லாம் தப்புப்பா, இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு நாள் இது உண்மையாகவே போயிடும், இப்படிலாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த பையன் திரும்பி புலி வருதுன்னு சொல்லணும், திரும்பி இது ஊர் மக்களை ஏமாற்றுவோமான்னு யோசித்தான். அதே மாதிரி என்ன செஞ்சான், புலி வருது, புலி வந்துருச்சுன்னு கத்துன உடனே மாதிரியே ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அங்கங்கே இருந்தவங்க தன்னுடைய வேலையிலெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தால் திரும்பி அந்த பையன் பழையபடி சிரிச்சுக்கிட்டே அவன் நின்ற உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணுற, எவ்வளோ வேலை எங்களுக்கு, எல்லா வேலையும் போட்டுட்டு நீ சொன்ன ஒன்று ஓடி வந்தோம்லடா, ஏன்டா இப்படி பண்ணுறன்னு அவனை சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே ஒரு நாள் புலி வந்துச்சு. இவன் புலி வருதுன்னு கத்துனான். என்ன தான் கத்துனாலும் இவங்க மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாடுறதே வேலையாக போச்சு. புலி வருதுன்னு சொல்லி நம்ம வேலையெல்லாம் கெடுத்து நம்மளை ஏமாத்துறதே இவனுக்கு வேலையாக போச்சு. என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான், தன்னை மாற்றிக்கவே மாட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வராமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த புலியை என்ன செஞ்சு அந்த பையனை அடித்து சாப்பிட்ருச்சு. அவனோட வார்த்தைகளை பொய்யாக விளையாட்டாக சொன்னதுனால அவனோட வார்த்தைகளை அவன் உயிரை வாங்கிருச்சு. அதனால் யாருக்கும் தீங்கு நேராமல் சொல்கின்ற வார்த்தை தான் வாய்மை என்பதை திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், அதாவது வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும் என்று கூறுகிறார். உள்ளத்தில் தூய்மை இருந்தால் சொல்லில் உண்மை வரும், சொல்லு உண்மையானால் வாழ்வு மேன்மையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. குறள் எண் 293, அதிகாரம் வாய்மை. யார் பெரியவர் என்று திருமாலும் பிரம்மாவும் ஒரு நாள் தங்களுக்குள் வாதம் செய்து கொண்டார்கள். பிரம்மா சொன்னார், உயிர்களை படைப்பது நான் தான், அதனால் நான் தான் பெரியவன்னு சொன்னார். ஆனால் திருமாலோ உயிர்களை காப்பவன் நான் தான், அப்போ நான் தான் பெரியவன்னு திருமால் சொன்னார். இப்படியா பிரம்மாவும் திருமாலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இடையில சிவபெருமான் தோன்றினார். இவங்க 2 பேரும் சிவபெருமான்கிட்ட தங்களுடைய கருத்தை சொன்னாங்க. உடனே சிவபெருமான், யார் என்னுடைய திரு அடியையும் திருமுடியையும் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொன்னார். உடனே திருமால் வராகன் அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டு சிவபெருமானோட திருவடியை பார்க்க உள்ளே போகிறாரு. பிரம்மாவோ அன்னப்பறவை மீது ஏறி சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்கறதுக்கு போகிறாரு. 2 பேரும் 2 திசையில் போய்கிட்டு இருக்க போகும்போது இவர் பூமிக்கு கீழே போகிறாரு, அவர் வானத்தில் போகிறாரு. வராகன் தோண்டி ரொம்ப பூமியை தோண்டிக்கிட்டே போயிட்டாரு. சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க முடியல, ரொம்ப சோர்ந்து களைப்பாயிட்டார். திருமால் உடனே சிவபெருமானை வேண்டுறாரு, எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வந்துருங்க, என்னால் முடியலைன்னு. உடனே சிவபெருமானும் திருமாலை வெளியில் கொண்டு வந்துடுறாரு. மேலே போன பிரம்மா சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்க முடியாமல் ரொம்ப தூரம் பறந்து போய்கிட்டே இருக்கார், ஆனால் பார்க்க முடியலை. அந்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு தாழம்பூவோட ஒரு எதழ் ஒன்று பறந்து வந்து விழுகுது சிவபெருமானுடைய தலையிலே இருந்து. அந்த தாழம்பூவை
பிரம்மா பார்த்துட்டு நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாழம்பூ சொல்லுது, நான் வந்து சிவபெருமானோட தலையில் இருந்து கீழே வந்தேன், விழுந்தேன் அப்படின்னு சொல்லுது. உடனே பிரம்மாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் சிவபெருமானோட திருமுடியை பார்க்கறதுக்காக போனேன், என்னால் பார்க்க முடியல. ஆனால் நான் வந்து அங்கே போயிட்டு அவரோட முடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறேன், நீ அதுக்கு சாட்சி சொல்கிறியான்னு தாளம்பூட்டை கேட்குறாரு. உடனே தாளம்பூவும் சாட்சி சொல்கிறதுக்கு ஒத்துக்கிடுச்சு. வந்து சிவபெருமான்கிட்ட பிரம்மா வந்து இந்த மாதிரி நான் உங்கள் திருமுடியை பார்த்தேன், அதுலேருந்து தாளம்பூ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சவர் யார்? சிவபெருமான் தானே. இந்த உண்மையெல்லாம் அறிந்ததுனால சிவபெருமான் இந்த உலகத்திலேயே திருமால் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு இந்த பூலோகத்தில் உனக்குன்னு ஒரு தனியாக கோயில் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. பொய்ச்சாச்சி சொன்ன தாளம்பூவை இனி என்னுடைய சன்னிதானத்திலேருந்து உன்னைய நான் விலக்கிட்டேன் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்றாரு. பின்னாடி தான் செய்த தவறுக்காக பிரம்மா மிகவும் வருந்துறாரு. இதிலேருந்து என்ன தெரியுது? ஒருவன் தான் பொய் என்று அறிந்த ஒன்றை பிறரிடம் கூறுவது தவறு. அவர் மனமே அவரை வருத்தும். அதை திருவள்ளுவர் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தமின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று கூறுகிறார். ஒருவனால் அறியாமல் சொல்லும் பொய் மன்னிக்கப்படும். அறிந்து சொல்லும் பொய்யானது தண்டிக்கப்படும். எனவே ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை. ஒரு இளைஞன் ஒருவன் காந்தியடிகளோட சமர்பதி ஆசிரமத்துக்கு பணிவிடைகள் செய்வதற்காக அங்கே வந்தான். அங்கே வந்து தங்கி அங்கே உள்ள குழந்தைங்களோட சந்தோஷமாக அன்பாக மகிழ்ச்சியாக பழகுனான். அங்கே இருந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய பணிவிடைகள் செய்து வந்தான். ஒரு நாள் அந்த ஆசிரமத்தில் உள்ள சிறுமி ஒருத்தி அவள் வந்து சமர்பதி ஆற்றங்கரையில் ஒரு எலுமிச்சப்பழத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த இளைஞனும் அவளோடு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்க போகும்போது கடலுக்குள்ளே தூக்கி எறிகிற மாதிரி அவன் விளையாண்டுக்கிட்டே இருந்தவன் திடீர்னு தன்னோட பேண்ட்டு பாக்கெட்டில் அந்த எலுமிச்சப்பழத்தை போட்டுக்கிட்டான், ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அந்த சிறுமிட்ட அந்த எலுமிச்சப்பழம் சமர்பதி ஆற்றில் விழுந்துருச்சு, அதனால் அதை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அந்த சிறுமியோ நான் ஆற்றில் போய் இறங்கி நான் பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேட்டான். இல்லை, அதை எடுக்க முடியாது, ஏன்னா அது ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். அந்த சிறுமிக்கோ மிகவும் வருத்தமாக போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியும் இளைஞனும் திரும்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆசிரமத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்க போகும்போது இந்த இளைஞனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இளைஞன் கர்ச்சிப்பை அந்த தன்னுடைய கை குட்டை இருக்கு இல்லையா, அதை அவன் எடுத்தான். அப்படி எடுக்க போகும்போது அந்த எலுமிச்சப்பழம் அவனை அறியாமையே கீழே விழுந்துருச்சு. அதை அந்த சிறுமி பார்த்துட்டு உடனே கோவப்பட்டு பொய் தானே சொன்னீங்க, அந்த பேண்ட் பாக்கெட்டில் தானே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க, பொய் தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கோவமாக வேகமாக ஆசிரமத்துக்கு வந்துட்டான். ஆசிரமத்துக்கு வந்த உடனே நேராக போய் காந்தியடிகள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மாமா பொய் சொல்கிறாரு என்னட்ட அப்படின்னு சொன்னான். உடனே காந்தியடிகள் சிரிச்சுக்கிட்டு இருமான்னு அந்த குழந்தைய அமைதிப்படுத்திட்டு அந்த இளைஞன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டார். உடனே இளைஞன் நடந்ததையெல்லாம் காந்தியடிகள்கிட்ட சொன்னான். உடனே காந்தியடிகள் அந்த இளைஞனிடம், இந்த பாருப்பா, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது, அதுவும் குழந்தைகளிடம் பேசும்போது எப்போவுமே உண்மையை தான் பேச வேணும். வாழ்நாள் முழுவதும் உண்மையை தவிர வேறு எதுவும் குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, காந்தியடிகள் தன் வாழ்நாள் முழுவதும் உண்மை பேசுவதிலேயே உறுதியாக இருந்து கடைபிடித்து காட்டினதுனால தான் அவரை நம்ம இன்னி வரைக்கும் மகாத்மா என்று பாராட்டுறோம் இல்லையா. அவரை என்னன்னு சொல்லி பாராட்டுறோம், என்னன்னு சொல்லி சொல்கிறோம், மகாத்மா என்று சொல்கிறோம். எதனால்? உண்மைக்கு கிடைத்த பரிசு. தன் மனதில் கூட பொய்யை நினைக்காம வாழ்பவன் தான் உலகத்தார் மனதில் எல்லாம்
நிலைத்து இருப்பான். பொய் பேசினா இகழ்ச்சி தான் ஏற்படும். உண்மை பேசினா வாழ்வில் எப்போவுமே மகிழ்ச்சி தான் ஏற்படும் அப்படிங்கிறத திருக்குறளில் வள்ளுவர் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற திருக்குறள் வாயிலாக நம்மளுக்கு சொல்கிறாரு. உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்கிறவங்க உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுவும் எப்படி இருப்பாங்களாம்? மகா ஆத்மாவாக காந்தியடிகள் போல எல்லார் மனதிலும் நிலையாக நிலைத்து நிற்பாங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? தெரியாமல் கூட பொய் சொல்லக்கூடாது. குறள் எண் 385 அதிகாரம் இறைமாட்சி. ஒரு முறை ஃப்ரெட்ரிக் ரிக்ரேட் என்ற மன்னன் ஐரோப்பாவை ஆண்டு வந்தான். இவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு அரிய நல்ல திட்டங்களை இவன் கொண்டு வந்தான். அரசன் பல நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி பல திட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் இது எதுவுமே மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனளிக்கலை. அவங்க நிலம் மாறாமல் அப்படியே தான் இருந்தாங்க. இதை அறிந்த மன்னன் ரொம்ப கவலைப்பட்டான், ரொம்ப புலம்புனான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த அமைச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் கொடுக்குறோம், நல்ல மக்களுக்கு நல்லது போய் சென்று சேரணும்னு நினைக்கிறோம், ஆனால் எதுவுமே சேரலையே, அவங்க நிலம் மாறலையே, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். உடனே அமைச்சர் சொன்னார் மன்னனை பார்த்து, நீங்கள் போடுற திட்டத்துலலாம் எதுலேயும் குறைபாடு இல்லை, ஆனால் எதுவும் செயல்படுற விதம் தான் சரியாக இல்லை. என்ன செயல்படுற விதம் சரியாக இல்லையா? மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா செய்கிறது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொன்னார். உடனே இந்த மூத்த அமைச்சர் இதை சரியாக அரசருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு விருந்துக்கு ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்தாங்க, சாப்பிட உட்காந்தாங்க. அமைச்சர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு அமைச்சர் கையில் கொடுத்துட்டு சொன்னார், நீங்கள் இதை உங்களுக்கு அடுத்தவங்க அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் கொடுங்க, அடுத்தவர்கிட்ட கொடுப்பாரு. இப்படியே எல்லார் கையிலையும் போயிட்டு கடைசியாக மன்னரோட கையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அந்த ஐஸ் கட்டியை அந்த முதல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட கொடுத்தாரு. அந்த அமைச்சரும் அந்த ஐஸ் கட்டியை கையில் வாங்கிக்கிட்டு அதை அடுத்தவங்க கையில் கொடுத்தாரு. அடுத்தவங்க கையில் கொடுத்தாங்க. இப்படியா இறுதியில் மன்னரோட கையில் வந்துச்சு. மன்னரோட கையில் வரப்போகும்போது அந்த ஐஸ் கட்டியாக இல்லை, அது ஒரு 2 துளி நீராக மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஐஸ் கட்டி அப்படியே உருகி இறுதியாக மன்னர் கையில் 2 சொட்டு துளி நீராக மட்டும்தான் இருந்துச்சு. உடனே அமைச்சர் பாருங்கள், இந்த ஐஸ் கட்டியாக இருந்தது ஒவ்வொருத்தவங்க கையில் மாறி இறுதியாக வரப்போகும்போது துளியாக மாறுச்சு இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் செயல்படுத்துகிற திட்டம் எல்லாம் மக்களை நேரடியாக சென்று சேரலை, இடைத்தரகர்கள் மூலம் போய் கடைசியாக மக்களுக்கு செய்ய போகும்போது எப்படி உங்கள் கையில் வரும்போது 2 துளி சொட்டு தண்ணீராக மாறுச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் எல்லா இடைத்தரகர்கள் மூலம் போயிட்டு கடைசியாக மக்களுக்கு சென்று சேர போகும்போது அது சரியாக போய் சேர்றதில்லை. மன்னரும் இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் நேரடியாகவே மக்களுக்கு செயல்களை செய்ய ஆரம்பித்தார். நல்ல திட்டங்கள் மூலம் மக்களுக்கு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தார். இதுலேருந்து என்ன தெரியுது, பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருளை சேமித்து பாதுகாப்பதிலும் அதனை நல்ல வழியில் செலவிடுதலும் தேர்ந்தவரே நல்ல அரசன். சரியா? தான் நமது திருவள்ளுவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என கூறுகிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருளை சேர்த்தலும் காத்தலும் நமக்கு பலத்தை கொடுக்கும். அதனை நல்ல வழிகளில் செலவிடுதால்
நமக்கு நலம் பயக்கும். இதைத்தான் வள்ளுவர் பொருள் வரக்கூடிய வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசனின் செயலாகும் என்று இந்த குறள் வழி நமக்கு எடுத்துரைக்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.